கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய மாமியார் மருமகளை பற்றி பேசக்கூடிய ஒரு கவிதை, ரொம்ப அழகான கவிதை. நல்லா தான் சொன்னார் நாராயணன் செட்டியார். பொல்லாத பொன்னாக பொறுக்கி வந்து வச்சார், வள்ளூரை கொண்டு வந்து வாசலில் விட்டார். கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா பணத்தினையும் செல்ல வச்சு போனார். ஊரெல்லாம் பொண்ணு இருக்குது, உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் கூடி வந்து திருவிழா கோலமிடும். எட்டுக்கண் விட்டரிக்க என் தம்பி மகள் இருக்க, குத்துக்கள் போல உன்னை கூட்டி வந்து வீடு வர. 6000 வரைக்கும் அள்ளி வச்ச சீதனமும் 6 வண்டி சாமானும் அடுக்கி வச்ச பாத்திரமும் சொக்க வெள்ளி பால்குடமும் சோதி மில்லும் ரத்தினமும் பச்சரிசி மூட்டையுடன் பருப்பு வகை அத்தனையும் கண்ட சரம் தோடு காப்பு வைரம் மோதிரமும் கண்டாங்கி பட்டு வகை காசியில் நெய்தப்பட்டு மெத்தையில் 10 வகை விரிச்சு வச்ச கம்பளமும் தேக்கு மரம் கடைஞ்சி செஞ்சு வச்ச பீரோவும் தந்திருப்பான் எங்கள் தம்பி தன் மகளை தந்திருந்தான். வந்தாளே காளியம்மா, மருமகளை வந்தாளே காளியம்மா. வாய்க்கரிசி இல்லாமல் அவங்க அப்பன் கொடுத்த சொத்து 6 நாள் தேராது. கப்பலில் வருகுதுன்னு கதையாக கதை படித்தான். பொண்ணோட அப்பா கப்பலில் வருகுதுன்னு கதையாக கதை படித்தான். கண்ணா வளர்த்த புள்ள காலேஜில் படித்து வந்து மண்ணாலும் ராசா போல் வளர்ந்ததடி என் வீட்டில். பொன்னா இவ சனியை புத்தி கெட்டு போனேனே. என் தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும். அள்ளி இலையிலிட்டா அடுக்கடுக்கா வெள்ளி வரும். உன்னை ஒரு கையெடுத்தா உள்நாக்கில் நீர் வடியும். கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும். வெண்டைக்காய் பச்சடியும் வெள்ளரிக்காய் தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கு கீழிருந்தும் தெய்வமெல்லாம். அப்படிக்கு சமைப்பாளே, அள்ளி அள்ளி வைப்பாளே. அடுப்படிக்கு நான் போக அவசியமே இல்லாமல் உட்கார்ந்த இடம் வரைக்கும் ஓடி வந்து வைப்பாளே. இவளும் சமைச்சாளே. எல்லாம் தலையெழுத்து. முருங்கை இலைக்கீரை முளையாய் முளைச்சிதடி. விடிஞ்சி எந்திரிச்சா வேறுகாய் இல்லையடி. குப்பையில கீரை கொத்தா கிடச்சிதடி. அப்பா இவ எடுத்து அகப்பையில் கிண்டி விட்டு சப்பாத்தி கல்லியை போல எடை போட்டு வச்சாலே. சாமி இந்த வலுசாரை தந்தானே, வந்த நாள் தொட்டு எந்த மகளை பிரித்து வச்சா. எந்த நாள் பாவமோ இப்போ வந்து சுத்துதடி. தலகாணி மந்திரத்தால் தாயை மறக்க வச்சா. கொலகாரி வந்து எங்கே குடும்பம் பிரித்து வச்சா. மலையரிசி காளி எங்க மாரியம்மா கேட்கணும். பலகாரம் சாப்பிடவும் பசியே இல்லையடி. ராசா கிளி போல நல்ல புள்ள பெத்தெடுத்தேன். அது பேசா கிளியாச்சு, பொண்டாட்டி நினைவாச்சு. பாருடா என்று சொன்னால் பார்க்காம போகிறாண்டி. கேளுடா என்று சொன்னால் கேட்க மனம் இல்லையடி. எப்படியோ நானும் இதுவரைக்கும் வாழ்ந்து விட்டேன். குப்பாக எங்கள் ஐயா கொடுத்ததையெல்லாம் வச்சுருந்தா இப்பாவி கையால் இழி சோறு திங்கோணும். ஆத்தா கொடுத்தாலே 6 தலைமுறைக்கு, எங்கள் அப்பன் கொடுத்தாரே 500 பொன் வரைக்கும். பூமி கொடுத்தாரே போட்டாலே பொன் விளைய. சாமி கொடுத்தது போல் தாய் தகப்பன் கொடுத்ததெல்லாம் இப்பாவி மகனால் பகிர்ந்து கொடுத்தேனே. நீட்டி படுக்கும் வர நிம்மதியாக வாழ்ந்தேனா. ஊட்டி வளர்த்த பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டானா. எல்லாம் முடிஞ்சுதடி. யமன் வந்தா போதுமடி. பல்லாக்கு தூக்கி பரிவாரம் கூடி வந்து பச்சை மரங்கள் வெட்டி பட்ட விறகடிக்கி வெச்ச பின்னும் மீண்டும் வாழ வர போறேனா. கொல்லி வச்ச தலைமாட்டில் குடமுடைக்க வந்த பிள்ளை பள்ளி வரை வந்து என்னை பார்த்து வச்சு காத்தானா. தேவி விசாலாச்சி தென்மதுரை மீனாட்சி காவலுக்கு நீதான் கடைசி வரை வேணுமடி. ஒரு மகளை பெத்தனா உறவிக்கு வேணும்னு மருமகளை நம்பி நின்ன மகராசி பேயானா. நல்லாத்தான் சொன்னார் நாராயணன் செட்டியார். இந்த கவிதை கண்ணதாசன் எழுதுறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ ஒரு லைக் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.